சேவல் வந்து எப்பவுமே பெட்டிங்களா கூட கூட்டமாக வந்து ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு மேயறது மட்டும் அதோட வேலை கிடையாதுங்க. மேலே என்ன பறக்குது, நம்மளை சுற்றி என்ன ப்ரெடேட்டர்ஸ் மூவ் ஆகுது, இப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு கணிசமான பணம் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆர்வத்தில் இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கோழி கேட்டாங்க, கோழியை வளர்க்க தெரியாதுங்க. ஆனால் கோல்டன் ஃபார்மிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க திருவள்ளாங்காட்டில் ஒரு மிகப்பெரிய கோழி பண்ணைக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறையில் வச்சு கோழி பண்ணையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்ககிட்ட பண்ணை மட்டும் இல்லாமல் பண்ணையை வந்து ரெண்ட் எடுக்கிறது இல்லை லீஸுக்கு எடுக்கிறது, நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து எல்லாமே இயற்கை முறையில் தான் வந்து கோழி பண்ணையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க போய் ஃபார்ம் போய் பார்க்கலாம். வணக்கண்ணா, இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தீர நாட்டுக்கோழி பண்ணை. இது அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியத்துக்கு பக்கத்தில் நார்த்தவடான்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த ஃபார்மு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம வீட்டுங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா கிராமத்தில், அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நாங்கள் இங்கே வளர்க்குறோம். உங்கள்கிட்ட இப்போ எத்தனை கோழிங்க வச்சுருக்கீங்களா? இங்கே நாங்கள் 100 தாய் கோழிங்க வச்சுருக்கோம். ஸோ மாதம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 குஞ்சுகள் இறக்கி அதுலேருந்து ஒரு 100 வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த பண்ணை வந்து இயங்கும். இந்த ஷெட்டு வந்து என்ன சைஸில் போட்டிருக்கீங்க? இந்த ஷெட்டு வந்து 24க்கு 84 அடி நீட்டுக்கு இந்த ஷெட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இதை போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக, அதாவது குஞ்சுங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தாய்க்கோழிங்களை தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நோய் பராமரிப்புறதுக்கான ஒரு இடம். ஸோ அப்படி தனித்தனியாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த ஷெட்டை வந்து நாங்கள் லொக்கேட் பண்ணி டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தாய்க்கோழிங்க தனியாக தங்கினா மட்டும்தான் அதுங்களுக்கான டிசீஸ் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கோழி குஞ்சுங்களை வந்து ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம தனியாக ப்ரூடிங் சிஸ்டம் வச்சுருக்கணும். 0 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்கும் அதுங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்கு தேவையான அந்த டெம்பரேச்சருக்கு ப்ரூடிங் செட்டப், அந்த மாதிரியான அமைப்பு மாதிரி ஒரு ரூம் மாதிரி செட்டப் வச்சுரு. ஸோ அதில் நம்ம கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் தனியாக ஒரு வலை மாதிரி கட்டி அந்த இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு, ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த கோழி குஞ்சுங்களை அங்கே வச்சுருக்கோம். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெடேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு கீரிப்பிள்ளை, கழுகு, நாய், பெருச்சாளி, இது மாதிரி வெளியில் நடமாடுற போது அதுங்களுக்கு வந்து அதிகமான ப்ரெடேட்டர்ஸ் தொல்லை இருக்கிறதுனால, ஸோ இதை நம்ம சரியான முறையில் பாதுகாப்பு அமைச்சு இதுங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு அதை கண்ணு கருத்தமாக நம்ம பார்த்து எடுத்தால் மட்டும்தான் இந்த குஞ்சுங்களோட இழப்பை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு 3 மாதத்துக்கு மேலே நாங்கள் இந்த தாய்க்கோழிங்களாக கூட அதுங்களை மேய்ச்சலுக்காக வெளியில் அமைச்சிருவோம். ஸோ அந்த 3 மாதம் வரைக்கும் ஃபஸ்ட்டு 90 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இழப்புகளை தவிர்க்க முடியும். நீங்கள் எப்படின்னா இந்த கோழி வளர்ப்பில் ஒரு ஆர்வம் வந்து எப்படி இதில் வந்து என்ரோல் ஆனீங்க? எல்லோரும் மாதிரி தான் நானும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, அப்பா வந்து ஃபுல்லாக விவசாய வேலை தான் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவருக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகும்போது நாமளும் வந்து இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து சின்ன பசங்களை யாருமே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே விடுறது இல்லைங்களே. நான் தான் விவசாயம் பண்ணி கஷ்டப்படுறேன், ஸோ நீயாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஸோ நானும் நல்லா படித்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சு ஒரு 5 இயர்ஸ் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிது. ஸோ நம்ம ஏன் வந்து இந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச தொழிலை செய்யக்கூடாது, ஸோ அப்படின்றதுக்காக அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணி நான் கட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014
2015 வந்து இந்த ஃபார்ம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நாட்டுக்கோழிகளை வந்து அந்த அளவுக்கு டிமாண்டே கிடையாது. இன்னும் கேட்டால் எல்லாம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அப்போ நாட்டுக்கோழி இருக்கும். இப்போ கிராமத்துங்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் நாட்டுக்கோழி இருக்கும். பெரும்பாலும் வந்து இப்போ நாட்டுக்கோழிங்க வீட்டுகளில் வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூ. 150 ஒரு கிலோ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அன்றைக்கி நாட்டுக்கோழியோட டிமாண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு வந்து ரூ. 350 ரூ. 400 வரைக்கும் கூட கிலோ போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாட்டுக்கோழிக்கான ப்ரொடக்ஷன் டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்மளோட ஃபார்மில் வளர்கிற நாட்டுக்கோழியை தேடி 30 கிலோமீட்டரு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கூட வந்து நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி தேடி வந்து வாங்குறாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கோழியை வந்து மருத்துவத்துக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இப்போ வைத்தியத்துக்காக கூட இப்போ இதை வந்து இந்த நாட்டுக்கோழிங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க வந்து இந்த ஏரியாவிலே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் வந்து கலப்பு நாட்டுக்கோழிங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் அந்த மாதிரி அசில் கிராஸ் அந்த மாதிரியான கோழிங்களே எல்லாரையும் வளர்க்குறதுனால அது ஒரு எதுக்காக அதை வளர்க்குறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே அது வந்து பொருளாயிடுது அப்படின்றதுக்காக எல்லாருமே அதை விருப்பப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக வளரும். உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கோழி முழுமையாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. இந்த 6 மாதமும் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 by 1 இதை கேர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்படி கேர் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கேர் பண்ணிக்கிட்டு வருவோம். அப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணி உங்களால் என்ன லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோழியே இன்றைக்கி ரூ. 700 800 ரேஞ்சுக்கு போகுதுங்க. ஆனால் இதை வந்து அதிக நம்பரில் நீங்கள் செய்ய முடியாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு 1000 2000 அப்படின்ற மாதிரி இந்த அசில் கிராஸ் பிராய்லர்ஸ் மாதிரி வளர்க்குறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஃபெயிலியர் தாங்க ஆகும். ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணால் கூட உங்களுக்கு கணிசமான பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு 100 கோழியை மட்டுமே வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு கோழி சராசரியாக நீங்கள் ரூ. 500 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரூ. 50,000 கிடைக்கிறதுக்கு இதில் இருக்குது. இதையே நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் முறையில் மாதம் 100 குஞ்சுங்களை நீங்கள் இறக்கிட்டே இருக்கணும், 100 குஞ்சுங்களை நீங்கள் விற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு கணிசமாக 1 ஏக்கரை ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 50,000 உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த 50,000 இதுக்கு தீவன செலவு இதுக்கான மருத்துவ செலவெல்லாம் போய் மீதி ஒரு ரூ. 40,000 உங்களுக்கு கணிசம் இல்லைங்க. இந்த கேல்குலேஷன் வேறு எந்த ஒரு கோழி ரகத்துலையுமே இல்லைங்க. இப்போது மேம்படுத்தப்பட்ட ரகமாக இருந்தாலும் சரிங்க, பிராய்லர்லையும் எந்த ஒரு ரகத்துலையுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இப்போ பிராய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாதுங்க. அதே மாதிரி இந்த அசில் கிராஸு இந்த மேம்படுத்தப்பட்ட ரகங்களான கிரிராஜா வனராஜா அதை வளர்க்குறவங்களுக்கு கூட 40-50% கூட அவங்களால வந்து லாபத்தை பெற முடியும். ஆனால் இந்த நாட்டுக்கோழியில் மட்டும்தான் 75%லேருந்து 90% வரைக்கும் லாபத்தை பார்க்க முடியுங்க. ஆனால் இதில் வந்து தீவன செலவு மிகவும் குறைவு. இப்போ ஏன் நாட்டுக்கோழி நம்ம இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதோட பராமரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பெரும்பாலும் இதுக்கு வந்து நோய்களும் வராது. அப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிவென்டிவ் கேர் பண்ணும்போது இது நீங்கள் ஈஸியாக தடுக்கலாம். அப்படியும் நீங்கள் ப்ரிவென்டிவ் கேர் பண்ணி கூட அதுங்களுக்கு நோய் வந்ததுன்னா அதுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமோ அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அது இப்போ நம்ம மாதிரி தாங்க அதுவும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு சளி பிடிச்சா நம்ம என்ன பண்ணுறோம், அது மாதிரி தான் கோழிங்களுக்கு சளி பிடிச்சா நம்ம என்ன கேர் பண்ணணுமோ அதை கேர் பண்ணோம்னா ஆரம்பத்தில் எல்லாமே கட்டுப்படுத்தி நோய்களை வந்து நீங்கள் சீராக வச்சுருக்க முடியும். இது மூலிமா ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து மேய்ச்சலில் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். மேய்ச்சலில் பண்ணும்போது உங்களுக்கு இழப்பீடு எதுவும் வரலைங்களா? வெளியே போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரும்போது ஏதாச்சும் இழப்பு ஏதாச்சும் இருக்கும்? அது எதனால் வந்து நம்மளுக்கு வெளியில் போய் கோழிங்க வந்து மேய்ஞ்சாலும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான இழப்பும் இதில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் கோழிங்களை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து கோழிங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றதையே நீங்கள் வந்து அதுக்கு கற்றுக் கொடுக்குறதுனால அது வெளியில் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை உங்கள்கிட்டயே புரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல் 1 மாதம் அதுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும், அதாவது எப்படி வெளியில் நடந்துக்கணுன்றதை ட்ரெயின் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப இளம்பருவமாக இருக்கும். முதல்ல அந்த வேக்சின்லாம் முடிஞ்சு அது 2nd மந்த்லேருந்து 3rd மந்த்துக்குள்ளே, அதாவது 1st மந்த்லேருந்து 2nd மந்த்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உள்ளுக்குள்ளவே அந்த பண்ணைக்கு உள்ளுக்குள்ளவே விட்டு மேய விட்டு அதுங்களுக்கு வந்து பசுந்தீவனம்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துவீங்க. அதே மாதிரி சில சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து பழக்கப்படுத்துவோங்க. அப்படி நம்ம சவுண்ட்ஸ் கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா அதோட அலர்ட் சென்ஸ் வந்து அதுக்கு ஒர்க் ஆகுங்க. இப்போ ஏதோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது, ஸோ உடனே போயிட்டு நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே 2nd மந்த்லேருந்து 3rd மந்த்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு வலை கட்டி அங்கே ட்ரெயின் பண்ணும்போது அங்கே ரியல் ப்ரெடிட்டர்ஸே அது பார்க்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சுற்றி கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வலையை சுற்றி நம்ம சேஃப் கார்ட் பண்ணி வச்சுருந்தாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கழுகு, அடைப்பான், இந்த மாதிரியான, அதாவது அடைப்பானா வல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேலே பறக்கும்போது கோழி குஞ்சுங்களாம் அது அலர்ட் ஆகி எல்லாம் கும்பலாக ஓடி சேருங்க.
இல்லை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு அடைஞ்சிக்கோங்க. ஸோ இதே சென்சிட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா அது வெளியில் போய் மேயும் போதும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த 3 மாதத்தில் அது புரிஞ்சுக்குதுங்க. அதனால தான் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் அது உங்களுடைய கை கண்ட்ரோல்லேயே நீங்கள் அதை வச்சுன்னு இருக்கணுங்க. அவசரப்பட்டு நம்ம வந்து இப்போயே வெளி மேய்ச்சலுக்கு விடலாம், கோழிங்க வந்து ரொம்ப இது பண்ணுது அப்படின்னு தொல்லை பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது இழப்பு வருங்க. ஸோ இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி நம்மளுக்கு வந்து வெளி மேய்ச்சலில் இருந்தாலும் கோழிங்க வந்து ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்குதுன்றது நம்ம கொடுக்குற பயிற்சி தாங்க. மற்ற கோழிகளுக்கும் இந்த கோழிகளுக்கும் முட்டை எத்தனை டிஃப்ரெண்ட் வரும்? ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ முட்டை போடுன்னு சொல்லுங்களேன். இது எவ்வளோ முட்டை நான் போடும் ஒரு வருஷம்? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வந்து 250 முட்டை போடுது, 230 முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ யூடியூப் சேனல்ஸில் சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கோழின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 4 வாட்டி தாங்க முட்டை வைக்கும். ஒவ்வொரு வாட்டி வைக்கும் போது 12லிருந்து 18 முட்டை தாங்க வைக்கும். ஸோ இந்த முட்டைங்க கருத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 90% இதுக்கு வந்து கருப்பிடிக்கிற தன்மை இருக்குங்க இதில். அதே மாதிரி இது வெளிமேய்ச்சலில் வளர்றதுனால இதுங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இது வந்து சாப்பிட்றதுனால இதுங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான முட்டை வந்து பாருங்க. இதோட கருவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு பிராய்லர் கோழி முட்டையோ அல்லது மேம்படுத்தப்பட்ட கோழிங்களோட முட்டையில கருவு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குங்க. நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு வெளிமேய்ச்சல் இருக்கிற கோழியா என்ன கோழின்றதை உங்களால் கண்டுபிடிக்கும். அந்த கோழியோட கருவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுங்க. அப்போ அப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 15 முட்டை சராசரியாக இடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60 முட்டை தாங்க ஒரு பெட்டை இடும். இது வந்து ஒரு பெட்டை முட்டை எடுத்து அடைபட்டு திருப்பியும் வந்து அது அடையிலேருந்து தெளிஞ்சு அது குஞ்சுங்களை காப்பாற்றி இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரிங்க. எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து இந்த சைக்கிள் வந்து அதுக்கு கம்ப்ளீட் ஆகுங்க. அப்படி நீங்கள் அடை வைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு 6 வாட்டி வைக்கிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அதில் வந்து அடைப்படுக்க வேண்டியதோ குஞ்சை காப்பாற்ற வேண்டிய வேலையோ அதுக்கு இல்லாததுனால உடனே அது சேவலோட இனக்கவர்ச்சி ஆகி திருப்பி அது வந்து முட்டை எடுக்க வைக்கிங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ 60 முட்டையிலிருந்து ஒரு 100 முட்டை வரைக்கும் ஒரு கோழி ஒரு பெட்டை கோழி வந்து விற்கிங்க. இதுதான் நாட்டுக்கோழி பெரும்பாலும் வந்து கொடுக்குற முட்டை. இப்போ இவ்வளோ கோழிக்கு இவ்வளோ சேவல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மொத்தமாக போட்டு வச்சுருக்கீங்க, மொத்தமாக மேய்ச்சல் போகுது. நீங்கள் அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டிருக்கீங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரு உருவாகிறதுக்கு வந்து ஒரு நல்ல மேல் இருக்கணுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மேல், அதாவது நல்ல ஒரு வீரியம் உள்ள மேல் இருந்தால் தான் அதை வந்து நல்ல மேட்டிங் நடந்து நல்ல ஒரு கரு உண்டாகி நம்மளுக்கு கிடைக்கிற கோழி குஞ்சுங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 80 தாய் கோழிங்க கூட 20 சேவல் நம்ம வச்சுருக்குறோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு 5 சேவலுக்குமே 5 பெட்டைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல்ன்ற மாதிரி கணக்கில் நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் வளர்க்குறவங்க இல்லை பண்ணைக்குள்ளேயே வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது மேய்ச்சலில் போய் வளர்க்குறதுனால ஒரு 5 பெட்டைக்கு ஒரு சேவல் இருந்தாவே போதுமானது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டையுமே ஒரு 10 ஒவ்வொரு சேவலுமே ஒரு 10 பெட்டைங்களை கூப்பிட்டு தனித்தனியாக மேயத்துக்கு போயிடுங்க. ஸோ இது எதுக்காக அந்த மாதிரி போகுதுன்னா அந்த பெட்டைகளுக்கான பாதுகாப்பு அந்த சேவல் தாங்க கொடுக்கும். சேவல் வந்து எப்பவுமே பெட்டைங்களா கூட கூட்டமாக வந்து ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு மேயறது மட்டும் அதோட வேலை கிடையாதுங்க. மேலே என்ன பறக்குது, நம்மளை சுற்றி என்ன ப்ரெடேட்டர்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத சேவல் மொத்தத்தையுமே காணிக்குங்க. அந்த சேவல் கொடுக்குற ஒவ்வொரு சவுண்டுமே அந்த பெட்டை கோழிங்க வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது சென்சிட்டிவாக நடந்துக்கும். அந்த விஷயத்தை தான் நாளைக்கு கோழி குஞ்சு பொரிச்சுதுன்னா அதுங்களுக்கு வந்து அந்த பெட்டைகள் வந்து கற்றுக் கொடுக்குங்க. இப்போ நீங்கள் மேய்ச்சல் விடும்போது உங்களுக்கு தீவன செலவுன்னா எவ்வளோண்ணா ஆகும்? இப்போ நம்ம மேய்ச்சலுக்காக இது போயிருந்தனால பெரும்பாலும் தீவன செலவே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை கம்பு ஒரு மூட்டை மக்காச்சோளம், அதாவது 1500 கம்பு 1500 மக்காச்சோளம். காலையில் 1 கிலோ போடுவோம், சாயந்தரம் 1 கிலோ மக்காச்சோளம் போடுவோம், காலையில் 1 கிலோ கம்பு போடுவோம். இவ்வளோ தாங்க தீவன செலவே. ஸோ இதை நாங்கள் இந்த இருக்கிற 100 தாய் கோழிகளுக்கு நாங்கள் போட்டு அமுச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மேய்ஞ்சிட்டு திருப்பி 6 மணிக்கு தாங்க திரும்பி நம்ம ஃபார்முக்கே வரும். ஸோ அது வரைக்குமே பசுந்தீவனம் தான் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புழு பூச்சி இதுங்களெல்லாம் அந்த இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்மை சுற்றி நெல் விளைச்சல் இருக்குங்க. அந்த நெல் வயலில் போயிட்டு புழு பூச்சிங்கெல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க. இந்த பக்கம் வேர்க்கடலை இது ஃபீல்டு இருக்குங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிடுங்க. ஸோ அது மாதிரி இந்த ஒரு 10 ஏக்கருக்குள்ளே நம்ம ஃபார்மில் இந்த கோழிங்க வந்து எங்கே வேணால் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தீவன செலவே வந்து ஒரு காலையில் 1 கிலோ கம்பு, காலையில் சாயந்தரம் 1 கிலோ மக்காச்சோளம். ஸோ இதுதான் நம்மளோட தீவன செலவு. இப்போ புதுசாக ஒருத்தவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ கோழியில் வச்சு ஆரம்பிக்கலாம், எவ்வளோ பெரிய ஷெட்டு வச்சு ஆரம்பிக்கலாம்? புதுசாக இப்போ ஒருத்தங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஷன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தாக கூட அவங்க செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட பேஷனாக இருக்கும். பட் வந்து சூழ்நிலை காரணமாக யாராலையுமே எதையுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எடுத்தவொடனே இப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு கணிசமான பணம் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆர்வத்தில் இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கோழி கேட்டாங்களும் கோழியே வளர்க்க தெரியாதுங்க. ஆனால் பட் வந்து இந்த ஆர்வத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிவிடுவாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான இவங்களுக்கு பயிற்சி இருக்கணுங்க. பயிற்சி இருக்கிறவங்க கூட இவங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
முதல்ல இந்த தொழில் முறை நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றதுக்காக ஒரு குறைந்த ஒரு பணம் முதலீட்டில் வந்து ஒரு ஃபன்னை வந்து வாடகைக்கு ரெண்டல் பேஸில் வந்து ஒரு ஃபார்மை வந்து வாடகைக்கு எடுக்கிறதோ அப்படி எடுத்து இவங்க தங்களை பழக்கப்படுத்தி அதில் ட்ரெயின் ஆகிக்கும் போது ஸோ இந்த ப்ரொஃபஷன் நம்மளுக்கு அவங்களுக்கு செட் ஆகுதான்னு முதல்ல அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியாக இதை பற்றி லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போயிட்டு அவங்க இடத்துக்குள்ளே பண்ணாங்கன்னா இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக இதை எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிவிட்டு கோழி வளர்க்குறதுக்கே தெரியாமல் நீங்கள் நாள் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா பெரும் இழப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட கடன் சுமை அதிகமாகி உங்களுக்கு அந்த ஆசையே போயிடுங்க. அதாவது இந்த கோழி வளர்க்கணுன்ற ஆசையே உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால தான் எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். அதே சமயத்தில் ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் கிட்ட நம்ம காண்டாக்டில் இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கானா? நீங்கள் அதை எப்படி இது பண்ணுறீங்கண்ணா? நான் 2014 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் நான் ஆரம்பித்து ஒரு 1 இயர் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கழிச்சல் அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வந்து அது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸில் எனக்கு வந்து கோழிங்களை பற்றின நோய் மேலாண்மை வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது. ஸோ நான் எப்பவும் போல் கோழிங்களை வளர்த்துட்டு இருக்கும்போது நல்லா அது பாட்டுன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளைக்கழிச்சல்லே வந்து ஒரு 3 வேரியண்ட்டான ஒரு வைரஸ் இருக்குங்க. அதில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹை வேரியண்ட் வைரஸ் வந்து லேபோஜெனிக் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வைரஸ் வந்து வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க எல்லாமே நல்லா மேய்ச்சலில் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க. சரி அது நம்ம தனிமைப்படுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை தனியாக வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா ரெக்கையெல்லாம் அடிச்சுட்டு செத்துருங்க. ஸோ நாங்கள் அப்படியே நான் ஒன்று பயந்துட்டேன். அப்படியே என்ன இது இப்போ கோழிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கூட நம்மளுக்கு கிடைக்கலையே, அந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் எப்படி தான் இதை நம்ம மேனேஜ் பண்ணுறது, நம்மளுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அந்தளவுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கவர் பண்ணி வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 கோழிகள் கிட்ட இழந்துட்டேங்க. ஏன்னா அப்போது நம்ம வச்சுட்டு இருந்தது வந்து ஒரு 300 கோழிக்கிட்ட வச்சுட்டு இருந்தேங்க. இப்போ 50 கோழிகளை வந்து டக்குன்னு இத்தனைக்கும் நம்ம வந்து தடுப்பூசிகள் எல்லாமே போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தாலும் இந்த லேபோஜெனிக் வைரஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வைரஸ் பரவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஃபார்முக்கும் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வெளி கோழிங்களை அந்த நேரத்தில் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்து அந்த கோழியை கொஞ்சம் வியாபாரம் பண்ணி கொடுப்பா, விற்று கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு உதவியாக நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது அதில் வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்த ஏதோ ஒரு கோழிக்கு வந்து அந்த லேபோஜெனிக் அந்த வைரஸ் இருந்ததுனால அது நம்ம கோழிக்கும் பரவி அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அதை சிவியரான இப்போ நம்ம மருந்தெல்லாம் நம்ம அதை கொடுத்து அதுக்கப்புறம் காப்பாற்றி அதுதாங்க ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. இப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டீங்க. இப்போ என்னென்ன செய்யக்கூடாது ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, கோழி வாங்குறதுலேருந்து, தீவன மேலாண்மையிலேருந்து என்னென்ன வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கண்ணா. ஒரு பண்ணையில் செய்யக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நம்பர்ஸில் வந்து கோழிங்களை இறக்குறதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே நீங்கள் ஒரு 1000 கோழி தான் உங்களுக்கு இதுக்கு வால்யூம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2000 கோழி 3000 குஞ்சுங்களை வந்து இறக்கி அந்த வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியாமல் நோய் பரவலை உண்டாக்கிடுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி இங்கே எடுத்த உடனே வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோழி வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு முதல்ல ஏதாவது வந்து ஒரு துளசியோ இல்லை வந்து குப்பை மேனியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை தண்ணி முதல்ல கொடுத்து பார்க்கணும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுங்க. உதாரணத்துக்கு வேப்பிலை அரைச்சி ஊற்றுறது அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். கோழி வந்து எதனால் டல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடலில் வந்து குடல் புழுக்கள் இருக்கலாம். ஸோ அதனால் டல்லாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே ஆங்கில மருந்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஆங்கில மருந்து வந்து எவ்வளோ டோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ்டு வெட்டினரிக்கு தான் தெரியுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகி ஒரு வெட்டினரியன் லெவலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸை வந்து சரியாக கோழிங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதை எடுத்த உடனே நீங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக எந்த ஆன்டிபயோட்டிக் அதிக டோசேஜில் நீங்கள் கொடுத்து கோழியை வந்து முதல்லையே அதை வந்து இன்ஆக்டிவாக பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அது வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணையை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். காலையில் வந்தவொடனே ஒரு ரொட்டீன் எடுத்துக்கணும். எப்படின்னா காலையில் வந்து அதுங்க மேயிற இடம், அந்த நம்ம தீவனம் போடுற இடம், இந்த இடமெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கா. ஏன்னா அதுகளோட கழிவுகள் மேலேயே சில பேர் எடுத்து போய் தீவனம் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பண்ணைக்குள்ளே போய்ட்டு குஞ்சுங்களுக்கு வந்து தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட ஒரு கார்பெட் மாதிரி போட்டுட்டு அது மேலே தான் வந்து நம்ம தீவனம் போடணுமே தவிர
நீங்கள் வந்து அப்படியே அப்படியே இறச்சி விட்றது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதுக்கான அது 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 வயிற்றுக்குள்ளே வந்து வார்ம் லோடு அதிகப்படுத்துறீங்க. ஸோ இப்படி அதிகப்படுத்தும் போது கோழியால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்பட முடியாமல் போயிடுங்க. ஏன்னா வார்ம் லோடு அதிகமாகும் போது கோழிங்களோட டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்காதுங்க. ஸோ இதன் மூலிமா வந்து அதுங்களுக்கு சளி பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே அந்த சளி வந்து குறைசாக மாறும். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. அதுக்கப்புறம் கோழி பிழைக்க முடியாத கண்டிஷனுக்கு வருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபார்ம் லேண்ட் வந்து ஒரு ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ விடுற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஆமாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேசிக்கா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கட்டின ஸ்ட்ரக்சர் தாங்க. ஸோ, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து ஆள கூட்டிட்டு வந்து, இந்த மாரி ஒரு ஷெட்டு போடணும், இப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்க கம்பேரேட்டிவ்லி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப அதிகமா போகுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரை கூட்டின்னு வரங்க. அவர் வந்து ஒரு டிசைன் போட்டு குடுக்குறாரு. அந்த டிசைன் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே உங்களோட பைசா எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் புரொடக்ஷன் காஸ்ட்டு இதெல்லாமே வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியாம போயிடும். ஸோ, அதனால நம்மளுக்கு நம்ம வந்து படிச்சு என்ன படிச்சிருக்கோம்? நம்ம பேசிக்கலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். ஸோ, அதனால நம்மளே ஏன் இந்த ஸ்ட்ரக்சரை கட்டக்கூடாது? அப்படின்றதுக்காக தான் நம்மளே இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கட்டி, இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணது தாங்க. நீங்க பார்க்குற ஷெட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செட்டப் எல்லாமே ஒரு ஆள் கூட வெளியிலேருந்து வந்து நம்ம ஒர்க்கருக்காக நம்ம வச்சது கிடையாதுங்க. நம்மளோட பேசிக் பிளானிங்கில் நம்மளுக்கு தேவையான லேபர்ஸை கூப்பிட்டுட்டு நாமளே பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம ஷெட் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபார்ம் வந்து லீஸுக்கு அண்ட் ரெண்டல் பேஸஸ்க்கும் நம்ம வந்து பார்த்து கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃப்ரெஷராக இருப்பார். அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது. டேரெக்டாக போயிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபார்மை கட்டிட்டு வருங்க. அவர் கோழி எப்படி வளர்க்கணும்னே தெரியாதுங்க. அதுக்கு பெட்டராக என்ன பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ஃபார்மை ரெண்டலுக்கு எடுத்து, அது அவர் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் அவர் தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ப்ரொஃபஷன் அவருக்கு செட் ஆகுதா? அண்ட் வந்து இதை நம்ம மேற்கொண்டு இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாமா வேணாமான்ற விஷயங்களை அவர் புரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ நம்மளோட கைவசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறைய லொக்கேஷனில் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து ரெண்டலுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ லீஸுக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிலம் இல்லையே, எனக்கு வந்து கா ஃபார்ம் கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு காசு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு எப்போவுமே உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணலாங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா என்ன நம்பரில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்? நீங்கள் என்னை வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 86-101-36892. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷெட் ஒர்க் சம்மந்தமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, கோழிங்க வளர்க்குறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை வளர்த்துட்டு இருக்க கோழிகள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு தெரியலன்னு சொன்னாலும் சரிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இதில் எல்லா விதமான கேஸஸும் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கிறதுக்கு எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே பண்ணலாம் அப்படின்னு அந்த சஜஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து ரெண்டலுக்கு கொடுப்போம். ஓனாகவும் கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு ஓனாக இடம் இருந்ததுன்னா ஓனாகவும் கட்டி கொடுப்போம். ஸோ இப்படி ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கோல்டன் ஃபார்மிங் யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு கோழி சம்மந்தமான எந்த சந்தேகங்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொன்ன டைமிங்க்கு பேசுங்க. நான் கண்டிப்பாக கால் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நன்றிங்க.